ஏலானாம் Day 7 afternoon 2:15. 2 பேர் போயிட்டுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கலைங்க. அவன் கட்டியிருக்காப்புல அந்த இது கணுக்காலுக்கு மேலே ஏற்றி கட்டுறாங்க பார்த்தீங்களா, அது பிடிக்கல. நம்ம ஊர் செயல்படி நம்ம முன்னோர்களான எங்கள் முன்னோர்களான தாத்தா அப்பா இவங்க எப்படி ஃபுல்லாக நம்ம ஊரில் எப்படி ஃபுல்லாக கட்டுவோம் வேஷ்டியை, அது இப்படி கட்டுறதான் எனக்கு பிடிக்குது. ஒரு சேஞ்சுக்காக அப்படி பண்ணி பார்த்தேன், என்னமோ வேறு மாதிரி கடுப்பாகுது. நான் எங்கேயும் நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரம் நம்ம உடை மாற்றிடணும். மற்றவங்க எல்லாத்தையும் பாருங்கள், இந்த கணுக்காலுக்கு மேலே அப்படி கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய சாதனாங்க இது. பேர் எவ்வளோ இதாக நடக்கிறாங்க பாருங்கள். வயசு ரெண்டு பேர்த்துக்கும் வயசு கண்டிப்பாக 75 மேலே இருக்கும். அசர்றாங்களா பாருங்கள். இந்த இப்போ ஒரு ஊருக்கு நினைஞ்சிருக்காங்க. மணி இப்போ 2:30 வச்சுக்கோங்க. அப்படியே இந்த ஊரை உட்காரங்க அப்படியே உங்களை கூப்பிடுவாங்க, என்ன வேணும் உனக்குங்கம்மா. அத்தை ஒவ்வொரு வீட்லேயும் பாகுபாடே கிடையாது. அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்கு கையில் தண்டம் கமண்டலம் இது இருந்தாக்கா அதுக்கு அப்படி ஒரு மகிமை. மணி இப்போ 2:30 ஆகுதுங்க. எனக்கு மண்ட்வாடா அப்படிங்கிற ஒரு கிராமம், அஞ்சாடு போகிற வழி, அதுக்கப்புறம் படுவாடி. Day 7 மத்தியானம் 2:35 அப்படி போல் இங்கே தங்கிக்கலாம். நர்மதை இது போல் கோயில் தான் நம்மளை வாங்கங்குது, இணைக்குது, ஒரு ஆறுதலாக இடம் கொடுக்குது. கதவை திறந்து விட்டு வாங்க உட்காருங்கிறாங்க எந்த கோயில்லையும். திருப்பி நம்ம புறப்படுறோம். தெரியுது பார்த்தீங்களா, பஞ்சு ஒரு கோயில் பார்த்தீங்களே, அதில் நம்ம தங்கலை, அப்படியே புறட்டு போயிட்டே இருக்கோம். பஞ்சு மண்டி விலைக்கு வாங்குறது. சுற்றுப்புறத்தில் உள்ளவங்களாம் பஞ்சை போட்டுட்டு பொய்யாப்பாயிட்ட பணம் வாங்கிடுவாங்க. இவங்க வந்து மொத்தமாக எங்கேயாவது விற்றுருவாங்க. ஓகே, நாம் அந்த கோயிலில் தங்கலை. மணி இப்போ 2:40 அப்படி தான் இருக்குது, 2:40 அப்படி இருக்குது. போயிட்டே இருக்கோம். நடராஜா நர்மதியின் பெயரை சொல்லி சாதாரணமாக அலட்சியமாக நடக்கலாம். மாண்டுவாடா
இது இப்படியே போனால் இந்தூர், இப்படியே போனால் படுவானி. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சரியான சாகுபடிங்க. क्या ले जाना है? ले जाओ। कहाँ पर लेना है? எப்படி இருக்கு பாரு. அந்த கத்திரிக்காவை பாரு. நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. அதை ஊதுபத்தி வாங்கிக்க, இல்லை உண்டியலில் போடு, கோயிலில் போய் சேர்த்து. அதுக்காக அது நர்மதாவுக்காக நான் செலவழிக்கணும்னு சொல்லி பெரிய மண்டிக்காரங்களாம். உள்ள இது இருக்குது, அதுவும் வச்சுருக்காங்க. பஞ்சு அதுவும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. நல்ல செழிப்பான ஒரு நல்ல மக்கள். 3 பெண்கள். நர்மதை நதி வலம் வருகிறார்கள்.
नर्मदे இது ஒரு ஆசிரமம், பரிக்கிரமவாசிகள் தங்கக்கூடிய இடம். நர்மதை நதியை வலம் வரக்கூடிய பக்தர்கள் இங்கு தங்கலாம். நம்மளுடைய இலக்கு அஞ்சார், அது ஒரு நகரம். ये आश्रम किधर है? कहाँ जाओगे? 4-5 किलोमीटर டே 7 தான். மணி 5:20 ஆயிடுச்சு. காத்தால 7:15க்கு சூரிய உதயத்தை பார்த்தோம். அப்போயும் நடந்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் நாம் வந்து சேர வேண்டிய இடம் வந்து இன்னும் கிடைக்கல. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த அஞ்சாடுங்கிற ஒரு நல்ல ஒரு ஊர், அங்கே நம்ம தங்கிடலாம். நடக்கிறத பற்றி ஒன்றும் நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. அருமையாக நடக்கலாம். இப்போ சூரியன் மறையாத காமிக்கணுமே தான் உங்களுக்கு நினச்சேன், காமிச்சிட்டேன். காத்தால உதயம் ஆகும்போது பார்த்தோம், சூரியன் எழும்போது பார்த்தோம், இப்போ மறையும் போது பார்க்குறோம். காலம்பரம் 6:30க்கு தொடங்கணும். மணி 6 ஆக போது, கிட்டத்தட்ட 11:30 மணி நேரம் நடக்கிறோம். நல்லா இருக்கு. உலகத்தில் அத்தனையும் பார்த்தாச்சு. இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓய், ஆக இன்றைய 7ஆம் நாள் நடைப்பயணம் நர்மதை நதி வழிக்கரை நடைப்பயணம். இது நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் கண்டிப்பாக சுத்தப்படுத்தும். அது ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. என்னங்க அப்படியே புனிதமாக அவங்க நினைக்கிறாங்களா, நம்மளும் அப்படியே ஆகணுன்ட்டு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்காக தானே அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. இதில் நம்ம வஞ்சகம், துரோகம், தப்பு பண்ணலாமா? நம்ம யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இது போல் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்களேன்னு பேர் பண்ணுறோம். ரொம்ப கவனமாக, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எழுதிட்டு வரேன். அதான் அவர் போயிட்டு ஓய்வு கிடக்கிற நேரத்தில் இன்றைக்கி அப்பப்போக்கி எந்தெந்த மணி நேரத்தில் என்னென்ன சங்கதிகள் நடந்துச்சு, என்னென்னு எல்லாம் தெளிவாக எழுதிட்டுருக்கேன். அது பெரிய விரிவாக நூலாக வரும். எனக்கு எழுத்து தான் பிடிக்கும். இதுவும் யாராவது ஒருத்தர் கேமரா பிடிக்கிறதோ எடிட் பண்ணுறதோ இருந்தாக்கா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிய மாட்டேங்குது. சூரியனை பாருங்க, இன்னொரு 10 நிமிஷம் மறைஞ்சிடும். அப்புறமே நாளைக்கு காலம்பரை தான். நாளைக்கு காலம்பரை அதே போல் 6:30 புறட்டு போயிடுவேன். நடராஜா டே 7 தான். நாம் செஞ்ச புண்ணியம்
அஞ்சாடுங்கிற ஊரில் ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் வீட்டில் தங்க போகிறோம். அவங்க நம்ம விருந்தோம்பல அழைச்சிருக்காங்க. எல்லாம் பெரிய மனுஷங்க. ஒவ்வொரு நாளும் ஆசிரமத்தில் தங்கணும். இல்லை நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இது கையை பிடிச்சி இழுத்துட்டு போகாத குறைய நம்ம வண்டியில் உட்காரக்கூடாது இல்லையா? இங்கே பாருங்கள், வண்டியில் உட்காரக்கூடாது. நடந்தால் ஒரு நாள் நம்ம நடந்துட்டு வரேன், இல்லைன்னா வண்டியில் உட்கார வச்சுருவாங்க உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு பங்களாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நான் செஞ்ச புண்ணியம், அவ்வளோதான். எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம், என் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். ஸோ நீங்கள் நல்லபடியாக தங்கலாம். ஓகே, இங்கே தான் வாங்க. 7ஆம் நாள் இந்த இடத்துக்கு ஒரு இடத்துல தங்குறோம் நம்ம. வாங்க, ஒரு வீட்டில் தங்குறோம். கதவு அடைக்கப்படுகிறது. எல்லை இங்கே தான், இது பேர் தான். उनके ननद बेटा भाई चेन्नई का ये चेन्नई का सियाराम बाबा का लगभग से फिर 4 और संत तो संत सियाराम बाबा क्या महिमा है यार। कहाँ से आए यार? 10 रुपया दान, 10 रुपया से आगे। अब मैं तो 2013 से ये कम से कम 6 बार देख रही हूँ। 8 बार हो गए उठा। हम 2018-19 में दिन डूबते दिन चढ़े हमारे दिस तिलक लगाइए हाँ, पहले यहाँ लगाइए, फिर इसकी ये वाली उंगली में इधर हाँ, वो वाली राइट हैंड, राइट लेग, पहले सिर पे राइट लेग, पानी में जाए पहले पानी ये हटना तिलक हियर एंड राइट लेग, ऐसा राइट लेग थंब ऐसा. Okay. I'm crying, you don't know. हाँ ठीक है. Don't worry. हमको पानी भी नहीं देता हमने बस ना. हाँ, यहाँ this side This side. Okay. Now pull over, huh? हाँ. Yeah. Fantastic. आशीर्वाद. नहीं, let's complete. Blessing. You ask. करो. No. Don't worry. Okay. Fine. थैंक यू सो मच Auto in. Yeah. Please wait. Wait. Done. आशीर्वाद. फोटो हो जाए आपकी इनके साथ. Click picture.